அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி, தனுசு லக்னம். இது தனுசு லக்னத்திற்கும் ராசி இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த அமைப்பு இருந்தால் உங்களுக்கு மகாதன யோகம்ன்றது உங்களுக்கு, அதாவது கோட்டீஸ்வர யோகம்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். 2க்குரியவர் பார்த்திங்கன்னா தனுசு லக்னம், தனுசு ராசிக்கு 2க்குரியவர்னு பார்த்திங்கன்னா மகர ராசியில் உள்ள சனி பகவான் தான். இவர் மட்டும் நல்ல நிலையில் கண்டிப்பாக இருக்கணும். தனம் அப்படின்னாவே 2க்குரியவர் வலுவாக இருக்கும் பட்சத்தில், ஆட்சி உச்சம் அல்லது நட்பு நிலைகளில் அல்லது சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில் அடிப்படைக்கு தேவையான உங்களுக்கான தினம் செலவுக்கு, அதாவது உங்களுடைய அடிப்படை தேவைக்கான பணம் வருமானம்ன்றது வந்துடும். இதை தாண்டி மகாதன யோகம் என்று சொல்லக்கூடிய கோட்டீஸ்வர யோகம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இது 10ஆம் அதிபதியோட சம்மந்தப்படணும். அதாவது 10ஆம் அதிபதின்றது ஜீவனாதிபதி பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் ராசிக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி புதனாக வருவார், கன்னி வீடாக வரும். இந்த கன்னியோட இந்த புதன் சேரும்பொழுது, அதாவது புதனும் கூட இந்த சனியும் சேரும் பொழுது தொழில் ரீதியாக நல்ல ஒரு சம்பாத்தியத்தை இவர்கள் அடைகிறார்கள். அதே மாதிரி 10ஆம் அதிபதியோடு சேர்ந்து இந்த 9ஆம் அதிபதி சேரும் பொழுது, அதாவது சூரியனும் சேரும் பொழுது, இந்த சூரியன் புதன் சனி இந்த காம்பினேஷன்ஸ் வரும்பொழுது இவர்களுக்கு, அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை ஈற்றி அதன் வழியாக கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதாவது சனி சூரியன் கூடவே புதன் இருக்கணும். இதற்கு கூட சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதியும் இதற்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ இந்த கிரகங்கள்லாம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இதனுடைய தசைகள் வரணும். 11ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன், அதுக்கப்புறம் 10க்குரியவர் புதன், 2க்குரியவர் பார்த்திங்கன்னா சனி. இந்த தசைகள் சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில் இந்த கிரகங்களுடைய தசா அமைப்புகள் வரணும். உங்களுக்கு ஒரு சனி தசையோ அல்லது புதன் தசையோ உங்களுக்கு வருமாயின் மிகப்பெரிய ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அல்லது இந்த கிரகங்கள் 6, 8ல் இருக்குது அப்படின்னாலுமே சுபத்துவமாக இருக்க வேண்டும், பாவத்துவமாக இருக்கக்கூடாது. இது ஒரு கண்டிஷன். கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்க பாருங்கள். இந்த சனி புதன் சூரியன் கூடவே இந்த சுக்கிரன் எங்கேயாவது ஒரு காம்பினேஷன் பார்த்தோ அல்லது ஒன்றுக்கொன்று இணைந்தோ இருந்து தசை நடத்தும் பொழுது உங்களுக்கு கோட்டீஸ்வர யோகம்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தசையாக அமையக்கூடும். அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.